அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. கடவுள் உனக்குள் இருக்கிறார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்லையா? அந்த இறை சக்தியை எப்படி உணர்றது சுவாமி? மூச்சு வருதா இல்லையா? உனக்கு வருது. செத்து போனவனுக்கு வருதா? இல்ல. அப்போ இறை சக்தி போயிடுச்சுன்னு அர்த்தம். உனக்கு இறை சக்தி இருக்குதுன்னு அர்த்தம். சொல்லு. உபதேசங்கள்ல வரவங்க பெரும்பாலும் ஆண்களா இருக்காங்க. சரி. பெண்கள் குறைவாகத்தான் இருக்கிறாங்க. சரி. அதற்கு நிறைய காரணங்கள் உண்டு. சரி. அதை பத்தின உங்களோட அபிப்பிராயம் என்ன சுவாமி? உங்களோட அபிப்பிராயம் அதை பத்தின? என்னுடைய அபிப்பிராயம் கட்டுப்பாடாத இருக்கிறாங்க பெண்கள்னு அர்த்தம், கட்டுப்பாடு இல்லாத இருக்கிறாங்க ஆண்கள்னு அர்த்தம். ஒரு பெண் இங்கே வரணும்னா கணவனுக்கு பதில் சொல்லணும், தாய் தகப்பனுக்கு பதில் சொல்லணும், பிள்ளைங்களுக்கு பதில் சொல்லணும். இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. இதையும் கடந்து பெண்கள் வரணும் இல்லையா? அதே நேரத்தில் வர வழியில் இருளில் போக முடியாது, பெண்கள் ஒண்டியாக போக முடியாது, பல பிரச்சனைகள் இருக்குது. இதையெல்லாம் கடந்து வந்த பெண்கள் இவ்வளோ பெண்கள் இருக்காங்க. ஆனால் ஆண்களுக்கு இந்த கட்டுப்பாடெல்லாம் கிடையாது. வீட்டில் சொல்லணுன்னு அவசியம் கிடையாது. நேராக பைய தூக்கி மாட்டிக்கணும், பாக்கெட்டில் பணத்தை போட்டுன்னு வந்துக்கிட்டே இருக்கலாம். அதனால் ஆண்கள் நிறைய இருக்கிறாங்க. சொல்லுமா. நன்றி சுவாமி. இந்த உபதேசங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய நிலைகள் இருக்கிறது. லெவல் 1, லெவல் 2 அந்த மாதிரிலாம் நிறைய லெவல்ஸ் இருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா பெண்களாலேயோ இல்லை உடல் உபாதைகள் உள்ளவங்களாலேயோ இந்த மாதிரி நிலைகளை கடக்க முடியுமா சுவாமி? முடியாதுமா. ஸோ அவங்களுக்கு அதனால தான் நான் ஏற்கனவே சொல்லிக்கிறேன், இந்த ஞானத்தை அடையணுன்றவங்களுக்கு பலவிதமான நிலைகளை அவங்க சந்திக்க வேண்டியது வரும். முதல்ல அவங்களுக்கு உடல் நல்லா இருக்கணும். முதல் அடிப்படை அது. உடல் நல்லா இருந்தால் தான் இந்த பாடத்தை பண்ண முடியும். சரி, உடல் நல்லா இருக்குதுன்னா அவங்க குடும்பம் அதை ஒத்துக்கணும். குடும்பமும் ஒத்துக்கலைன்னா அவங்களால பண்ண முடியாது. அதே நேரத்தில் அவங்க தொழில் ஒத்துழைக்கணும். அவங்க சுற்றி இருக்கிற சந்தர்ப்ப சூழ்நிலைகள் ஒத்து வரணும். இவ்வளவும் சரியாக இருந்தால் சரியான பயணம் ஒருத்தன் பண்ண முடியும். ஆனால் இவ்வளவும் சரியாக இருந்தால் அவன் மனம் ஏற்றுக்கலன்னா போக மாட்டான். சில பேருக்கு எல்லாமே சரியாக இருக்கும், எல்லா வாய்ப்புகளும் கிடைக்கும், ஆனால் அவனுக்கு போக மனம் இருக்காது. சில பேர் இதில் தீவிரமாக போகணுன்னு நினைப்பான், அவனுக்கு இந்த சிக்கல் எல்லாம் இருக்கும். இதெல்லாம் தாண்டி அவன் பயணம் பண்ண வேண்டியது இருக்கும். அதனால் இது ரெண்டு விதமாகவும் இருக்குது. ஓகே சுவாமி. சொல்லுமா. அந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்களால ஏன் இவ்வளோ கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சுவாமி? ஆன்மீகம்ன்றது இருக்கிற உலகத்தில் இருக்கிறதுலே கஷ்டமான விஷயம். அதுதான் ஆன்மீகம்தான் உலகத்திலேயே கடினமான விஷயம். இப்போது நீ வந்ததுலேருந்து இது வரைக்கும் பேசின்னுக்கிற இல்லையா? நீ வந்ததுலேருந்து கேட்டதுலேருந்து நானும் பதில் சொல்லின்னு இருக்கிறேன். ஆனால் 1 மணி நேரம் உனக்கு எந்த எண்ணமும் இல்லாத யாருக்கிட்டும் பேசாத உட்கார் பார்க்கலாம். அது முடியாது. ஏன் முடியாது? நீ தானே அது முடியாது. ஏன்னா உலகத்திலே எதுடா முடியாததுன்னா சும்மா இருக்கிறது முடியாது. 90 வயசு கேள்வி நாளைக்கு சாக போகிறது கூட தொடப்பத்து சும்மா தள்ளிக்கினாவது இருக்கணும். இருந்தால்தான் அதனுடைய இயக்குமே நடக்கும். ஆனால் அது சும்மா இருந்ததுன்னா இயக்குமே நடக்காது. அதனால் உலகத்தில் இருக்கிறதுல கஷ்டம் எது? சும்மா இருக்கிறது. சும்மா இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு. எண்ணங்களை உருவாக்கிறது உலக வழிபாடு. அதனால் சும்மா இருக்கிறது கடினம். அதனால் கடவுள் வழிபாடுன்றது கடினமாக. நன்றி சுவாமி. நீங்கள் இதுக்கு முன்னாடி ரயில்வேல ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்களா சுவாமி? உங்களுக்கு இந்த மாதிரி ஆன்மீகத்துக்குள்ளே வரத்துக்கான ஈர்ப்பு எப்படி ஏற்பட்டது சுவாமி? நான் பொண்டாட்டியை மதிக்க மாட்டேமா. மெயின் காரணம் தான். எல்லாரும் பொண்டாட்டிக்கு அம்மா வணக்கம்மான்னுவாங்க. நான் பொண்டாட்டியை பார்த்தா கட்டை எடுத்துப்பேன். அதனால் என் கிட்ட வர்றதில்லை. அதனால் நான் ஒண்டியாக உட்காந்துருந்தேன். அம்மா வணக்கம்மான்னா நம்மளை சுற்றி உட்காந்துப்பாங்க. நீ ஆன்மீகத்துக்கு போக முடியாது. நான் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் அப்படியே வாழ்ந்துட்டேன். காரணம் என்னென்னா, நான் ஆன்மீகம்ன்றது ஏதோ பாதியில் போகல. இதில் அப்படி பூந்தால் நான் நின்று இருக்க முடியாது. என்னுடைய பிரச்சனைகளுக்கு 6 வயசுலேருந்து ஆராய ஆரம்பித்தேன் நான் இதை. அதனால் அது ஊறி போச்சு. வளையும் பயிர் முளையிலே தெரியும்னுவாங்க. தெரியுமா? தெரியும். அந்த வார்த்தை மாதிரி நான் ஆரம்ப காலத்தில் இதில் வந்துட்டேன். ஏதோ இடையில் பாதியில் வீட்டு சண்டையில் பிரச்சனையில் வரல. இதில் அப்படியெல்லாம் வரவங்க இதில் நிற்க மாட்டாங்க. மதுரையிலேருந்து எங்கிட்ட ஒருத்தர் வந்தார், பாடம்லாம் வாங்கினார்.
அவர் வீட்டில் போய் பூஜை பண்ணுறாரு. அவர் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணுது, எங்கள் அப்பா வெளியவே வரமாட்டுறாரு, நல்லா பேசின்னு பாரு எங்கள் கூட, உள்ளவே உட்காந்துக்கிறாருன்னு. நான் சொன்னேன், பூஜை ரூமில் தானேம்மா உட்காந்து. ஆமாம், சாராயக்கடையில் உட்காந்து இல்லைன்னு. சாராயக்கடையில் உட்காந்தா கூட பரவாயில்லையா, பூஜை ரூமில் உட்காந்துக்கிது முடியல. கடைசியில் மறு மாதம் குடும்பத்தோடு கூட்டின்னு வந்தார். 3வது மாதம் ஆளையே காணும். ஏன்னா இவங்கெல்லாம் செல்லம் கொடுத்துட்டீங்கன்னா நீ போகிறதுக்கு ஒரு அதுதான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை சொல்வார். நாய் இருக்குது இல்லை, நாய், அதுக்கு 4 வாட்டி பிஸ்கெட்டோ சோறோ வச்சு பழகிட்டீங்கன்னா நீ வந்தீங்கன்னா உன் மேலே எகிரி எகிரி குதிக்கும். நீ என்ன தான் போன்னா கூட அது போகாது. அதனால் அவர் என்ன சொல்கிறாருன்னா, வீட்டுக்கட்டை எடுத்துக்கோ, வரும்போதெல்லாம் 4 அடி அடி. அதுக்கு அப்புறமா என்ன ஐயோ இவங்ககிட்ட போன அடிக்கணும் போயிடும். அந்த மாதிரி இந்த சொந்த பந்தம் பாசம் பண்ணுறத வீட்டுக்கட்டையில் அடிச்சுக்கினே இரு, உங்ககிட்ட வராது, நீ தனியாக இருன்னாரு. ஏன்னா கொஞ்சோண்டு மூஞ்சை கொடுத்துட்டீங்கன்னா கூட வந்து உட்காந்துக்கும் பொண்டாட்டி. கொஞ்சோண்டு பிள்ளைங்களுக்கு உட்காந்து ஜோபியில் கை விட்டுறோம் பிள்ளைங்க. இது எல்லாம் தூரமே வச்சுக்கணும். அதனால தான் சொன்னேன், எல்லாம் செய், நீ எதுலேயும் ஒட்டாத இருன்றேன். ஒட்டிட்டீங்கன்னா நீ அதுலேருந்து வெளியே வர முடியாது, பிரிச்சுக்கணும், ரொம்ப கடினம் அது. அந்த மாதிரி பழகணும். பழகிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். சரி, நம்ம வீட்டுக்காரர் இப்படி போயிருக்கிறார், நம்ம இப்போ ஒன்றும் சத்தம் போடக்கூடாது, ஒன்றும் அமைதியாக இருக்கணும், அவங்க பூஜை பண்ணுறாரு அவருன்னு போயிடணும் பொண்டாட்டி. அந்த ஆள் உள்ளே போய் போந்துக்கினா நான் விடமாட்டான், இருந்தாலும் 4 பேரை கூப்பிட்டு வச்சுக்கினா அவன் எங்கே பூஜை பண்ணுறது பாவம், அந்த மாதிரி ஆகிடும். அதனால் மனைவியாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் கடவுள் வழியில் எல்லாரும் விட்டு கொடுக்கணும். கடவுள் வழியில் போகிறதால இவங்களுக்கு மனைவிமார்களுக்கு சில பயங்கள் உண்டு. ஏன்னா ஆதியில் அப்படி சொல்லி வச்சுட்டாங்க, சும்மானா புலி விட்டானுங்க. இந்த பாதையில எல்லாம் போனால் அவர் காட்டுக்கு போடுவார். காட்டு பொண்டாட்டியை விட்டுட்டு எவனாலையாவது காட்டுக்கு போக முடியுமாடா சொல்லு? செத்து ஒன்றா போயிடுவான், ஆனால் விட்டுட்டு மட்டும் போக மாட்டான். அப்படிப்பட்ட காலத்தில் இந்த வழியில் போனால் அவன் விட்டுட்டு போயிடுவான்ற பயம் ஆகிப்போச்சு அவங்களுக்கு. அதனால் நீ அதிலெல்லாம் போவாதவா, நம்ம கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்துடலான்னு கூட்டின்னு போடுறாங்க. அதனால் இதில் நிற்க மாட்டேன்றாங்க. எல்லாருக்கும் ஆத்மாவனுக்காம்மா. ஆத்மாவனம் சாமி. ஆத்மாவன் பையன். நீங்கள் யார், எங்கேருந்து வரீங்க? நம்ம வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். உங்கள் பேர்? சரவணன். சரவணன். நல்ல பேர். இப்போ ஐயா வந்து நான் வீடியோவில் பார்த்ததுலேருந்து எவ்வளோ தெரிஞ்சிட்டான். நான் ஃபஸ்ட்டில் சோசியம் பார்ப்பேன், கோயிலுக்கு எல்லா கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம். ஐயா சொன்னதுலேருந்து எந்த கோயிலும் கிடையாது, சோசியம்னா பார்க்க மாட்டான். நம்ம வேலை உண்டு வீடு உண்டு, இதை மட்டும் இப்போ பார்த்துட்ருக்கான். அதேமாரி ஐயா வந்து நான் வந்து குருவாக நினச்சிக்கிட்டு கடவுளாகவே நினச்சிட்டு ஐயா வந்து ஒரு கட்டோட்டை அடித்து வீட்டில் முன்னாலே வச்சு ஐயாவுக்கு வந்து டெய்லி வந்து லைட்டு போட்டு சீரியல் லைட்டு எரியுது. ஐயா எங்கள் வீட்டிலே அவர் தான் வந்து எந்த போட்டாவும் சாமி போட்டாவும் இல்லை, ஐயா போட்டால் மட்டும்தான் வீட்டுக்கு முன்னாலேயே வச்சு லைட்டு சீரியல் லைட்டு டெய்லி எரியுது. ஐயா பாருங்க, என்ன காமிக்க. ஏன்னா நம்ம சும்மா சொல்லுங்கள்ல, அதுதான் நான் இது. ஆனால் ஐயாவை பார்த்ததுலேருந்து நான் எவ்வளோ தெரிஞ்சுட்டேன், வாழ்க்கை எவ்வளோ நல்லா இருக்கான். எனக்கு 2 பசங்க, எங்கள் வீட்டு அம்மா எங்கள் பசங்க எல்லாம் இங்கே இருக்காங்க. ஆத்மாவனம் பார்ப்பேங்க. பாடம் வாங்கி பண்ணுறீங்களா? இன்னும் பாடம் வாங்கி பண்ணிட்டுருக்கீங்களா? பார்ப்பேங்க. சரி சரி சரி. உங்கள் பையனா? ஆமாம், என் பையன். இப்போ ஐயா நான் வந்து கள்ளக்குறிச்சியில் இருக்கிறதால நான் தனிப்பட்ட முறையில் இருக்கேன். இங்கே வரவங்கள 2-3 பேர் சேர்ந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் தெம்பாக இருக்கும். ஐயா கூட நம்ம இருக்காங்க, இன்னும் 4 பேர் இருக்கான்ற எனக்கு ஒரு தைரியம் இருக்கான். நான் ஒன்றே போட்ட வச்சத்தில் இவனோட பைத்தியக்காரனை என்ன பைத்தியக்காரன் நினச்சிட்டு இருக்கான், ஆனால் அவனுக்கு தான் பைத்தியக்காரன்னு நான் நினச்சிட்டு இருக்கான். என்ன இதுதான் உண்மை. அவன் நினைக்கிறோன்னு நினச்சிட்டு போட்டிருந்தா நான் யாருக்கு அங்கே எங்கள் அப்பா அதனால் அவங்க ஏதாவது சொல்லிட்டு போட்டேன். நாம் ஐயா நம்மளுக்கு நல்லது சொல்லியிருக்காரு, ஐயாவை நான் நினச்சிட்ருக்குறேன். இது வரைக்குமே நினச்சிட்டு தான் இருக்கிறேன். என் உயிர் போகிற வரைக்கும் ஐயாவை நினச்சிட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிடுவோம் ஐயா. ஏன்னா இப்போ இந்த கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிறவங்க யாருனா இருந்தாங்கன்னா அவங்க கூட ஃபோன் நம்பர் வாங்கி வச்சுட்டு பேசுவோம், ஏதோ நல்லது கெட்டது பண்ணிக்கலாம், ஒரு ஏதாவது பண்ணிக்கலாம். ஐயா நீங்கள் கள்ளக்குறிச்சி வைக்க எல்லாம் எனக்கு தெரியாது இல்லை. எனக்கு கள்ளக்குறிச்சி மாவட்டம்னா நம்மளுக்கு வந்து திருக்கோயிலூர் வட்டம் பாடியந்தல் கிராமம், திருக்கோயிலூர் வட்டம் பாடியந்தல் கிராமம். ஏன்னா எனக்கு ஆதரவு இல்லை, ஒன்றே சின்ன பையன் கட்டியா எனக்கு யாரை பார்க்குறது என்னன்னு தெரியல.
அதனால் கூட இருந்தீங்கன்னா உங்கள் ஃபோன் நம்பர் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்படியே வச்சு பேசிக்கலாம். நம்ம எதோ பண்ணலாம் ஐயாவுக்கு. நல்லது நல்லது சார். ஆத்மா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம். ஆ அவன் வாழ்ந்த வாழ்க்கைன்னு தான் சொல்லும். ஆ கரெக்டான வழியில் போனால் அவங்களை கிண்டல் பண்ணுறது தான் ஊரில் 1000 பேர் இருக்கிறாங்க. ஆமாம் ஐயா. தப்பாக போனவங்களை போய் யாரும் கேட்கவே மாட்டாங்க. அது இந்த ஊரோட இந்த உலகத்தோட நீதி. சரிங்க ஐயா. அதனால் எதை பற்றியும் கவலைப்படாதீங்க. பையனை நல்லா படிக்க வைங்க. ஆ சரிங்களா? உங்களையும் நல்லா பார்த்துங்க. சரிங்க.